ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு, எந்த குழம்பு வச்சாலும் சரி, தாளிசம் வந்து நம்ம லாஸ்ட்டில் பண்ணணுங்க. லாஸ்ட்டில் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றுங்க. அப்படி ஒரு மனம் மணக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். கடாயை காஞ்சிருச்சு. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய வச்சுருக்கனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோல வச்சிங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப எண்ணெய் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயங்க. எந்த குழம்பு இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்கங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பருப்பில் போட்டிருக்கேன் நான் வேகிறதுக்கு. கொஞ்சமாக லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தாளிசத்தை ஆட் பண்ணிடலாங்க. எம்மி சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.